குணா கேவுக்கு அப்புறம் நாங்கள் போன ஸ்பாட் வந்து மோயர் பாயிண்ட்டு. பொதுவாக ஒரு ஸ்பாட்டுனாலே அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து சூடாக வந்து சாப்பிட்ற ஐட்டெல்லாம் வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இல்லை, பட் வெளியில் அந்த கவுண்டர்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ இல்லையோ கண்ணுக்கு விருந்துங்க. ஏன் கண்ணு என்ன ரசிச்சதுங்கிறது கண்டிப்பாக என் ஃபோன் கேமராவில் என்னால் காமிக்கவே முடியாது. அதில் காமிச்சாலும் உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியாது. பட் நேராக அந்த ஸ்பாட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. உங்களை கண்டிப்பாக வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அனுப்பும். இதெல்லாம் பார்த்தோன்னே என் பசங்கள்லாம் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ணன் மட்டும் ஆடுறான், நான் ஓடக்கூடாதா அப்படின்னு என் பொண்ணு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிச்சு. தனிமையில் இரவில் நானும் நடப்பேன், நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன், புல்வெளி கண்டால் முயல்கள் குதிப்பேன் அப்படின்னு எனக்கும் ஆடணும்னு ஆசை தான். பட் முடியல. அதனால என் பொண்ணுங்க ஆடுறத நான் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். இந்த ஸ்பாட் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 5:30 6 o'clock ஆயிடுச்சு. இல்லை 5:30 தான் நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த ஸ்பாட் கிளம்பிட்டோம். பாய்.